ஜெய் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் நம்ம உதி சேனல் சார்பாக வணக்கம் சாய்ராம். என்னுடைய பெயர் சாய் ஷர்மி. சாய்ராம், நம்மளுடைய உதி சேனலில் பார்த்தீங்கன்னா பாபாக்கு 4 வேளையும் ஆர்த்தி சமர்ப்பணம் பண்ணிகிட்ருக்கேன் ஷார்ட் வீடியோஸ் மூலியமாக. எதனால் பாபாவுக்கு அந்த ஆர்த்தியை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன், பாபாவுடைய ஆர்த்திக்கு அப்படி என்ன மகத்துவங்கள் மகிமைகள் இருக்குது, அதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் சாய்ராம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக கேளுங்க சாய்ராம். பாபா அப்படின்னாலே ஈக்குவல் டு ஆர்த்தி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்ன கேட்டால். ஏனால் என்னதான் புனிதமான சாயி சச்சரித்திரம் பாபாக்கு எழுதினாலும், ஸ்தவன மஞ்சரி இருந்தாலும், அஷ்டோத்திர நாமாவளி இருந்தாலும், பாபாக்கு எவ்வளோ விசேஷமான நாமங்கள் இருந்தாலும், இந்த ஆர்த்திக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவங்கள் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏனால் பாபா உயிரோடு இருந்த டைமில், ஷிரடியில் வாழ்ந்துட்டு இருந்த டைமில் ஃபஸ்ட்டு பாபாக்கு எழுதின ஒரு விஷயம் என்ன அப்படின்னால் ஆர்த்தி பாடல்கள் தான். அதனால தான் அந்த ஆர்த்தி பாடல்களுக்கு அவ்வளோ ஒரு மகிமைகள் இருக்குது சாய்ராம். அந்த ஆர்த்தி பாடல்களை அங்கே இருக்கிற ஷிரடி மக்கள் பாபாவுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு, பாபாவுக்கு ஆத்மார்த்தமாக பாபா முன்னாடி உட்கார்ந்து சபா மண்டபத்தில் பாடுவாங்களாம். பாடும்போது பாபா தன்னை மறந்து மெய் மறந்து கண்களை மூடி ரசித்து அந்த ஆர்த்தி பாடல்களை கைத்தட்டி கேட்பாராம் பாபா வாழ்ந்துட்டு இருந்த டைம்லேயே. அப்போது பாருங்க, அந்த ஆர்த்திக்கு எவ்வளோ ஒரு மகிமைகள் இருக்கும். அந்த ஒரு லைனும் பாபா உயிரோடு இருக்கும் போதே ரசித்து கேட்டிருக்கார். பாபா அந்த ஆர்த்திக்கு அவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காராம் சாய்ராம். பாபா வாழ்ந்துட்டு இருந்த டைமில் அந்த ஆர்த்தி பாடல்களை பக்தர்கள் பாடி முடிச்சதுக்கப்புறம் பாபா தன்னோட கையாலேயே உதி பிரசாதமாக எல்லார் நெற்றியிலும் பாபா வெற்றி விடுறது பாபாவுடைய வழக்கமாம். ஷிரடி மக்கள் இதை பார்த்த ஷிரடி மக்கள் அனைவரும் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கும் பாபாவுடைய அனைத்து கோவில்களிலும் பாபாக்கு இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு ஐதீகமாக பண்ணிட்டு இருக்காங்க. பாபாக்கு அந்த 4 வேளை ஆர்த்தியும், காக்கட ஆர்த்தி, மத்தியான ஆர்த்தி, தூப் ஆர்த்தி, ஷேஜ் ஆர்த்தி, இந்த 4 ஆர்த்தியும் எல்லா கோவில்களிலும் பாபாக்கு ரொம்ப ஆத்மார்த்தமாக மரியாதையுடன் பாபாக்கு நெய்வேத்தியம்லாம் வச்சு அந்த ஆர்த்தியை சமர்ப்பணம் பண்ணுறாங்க. நான் எல்லா சாய் பக்தர்களுக்கும் தெரிந்திருக்கும் பாபாக்கு ஆர்த்தி இருக்குன்னு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஆர்த்தியை எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, அதாவது காலையில் நீங்கள் ஆஃபீஸ் போயிடுறீங்க, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிடுறாங்க, வீட்டில் அம்மாலாம் வேலை பார்க்குறாங்க, இதெல்லாம் நடக்குது. ஆனால் ஒரு நாளில் அட்லீஸ்ட் ஒரு வேளை ஆர்த்தியாவது வீட்டில் ஒலிக்க விடுங்க சாய்ராம். இல்லை ஆர்த்தி பாடல்களை கண்டிப்பாக ஒரு இரவு ஆர்த்தியாவது ஒரு 15-20 மினிட்ஸ் டைம் ஒதுக்கி பாபாக்காக சமர்ப்பணம் பண்ணுங்க. ஏன்னால் பாபா அவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங்ஸை அந்த ஆர்த்திக்கு கொடுத்துருக்கார். இதை நீங்கள் பாடும்போதும் கேட்கும் போதும் பாபா அவ்வளோ சந்தோஷப்படுவாராம். அவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸை அந்த பக்தர்களுக்கு பாபா கொடுப்பாராம் சாய்ராம். எந்தெந்த வீட்டில் ஆர்த்தி ஒழிக்கப்படுதோ அந்தந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடுன்னு பாபா சொல்கிறார். அப்போ பார்த்துக்கோங்க அந்த ஆர்த்தியோடைய அவ்வளோ ஒரு மகிமைகள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. இன்னைக்கும் சாய்ராம் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் ஷிரடிக்கு போகும்போதெல்லாம் பார்த்து ஒரு வியந்த விஷயம் என்ன அப்படின்னால், நம்ம ஊரில் எப்படி நம்ம பக்கத்தில் இருக்கிற பாபா கோயிலோ அதே மாதிரி தான் ஷிரடி மக்களுக்கு அங்கே இருக்கிற ஷிரடி பாபா. ஆனால் யாரெல்லாம் இப்போது மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் அவங்க வேலை முடிச்சுட்டு அந்த பெண்மணிகள் வேலை முடித்த கையோட மத்தியான ஆர்த்திக்கு ஓடி வந்து உட்காந்து பார்க்குறாங்க. எப்பெல்லாம் நான் ஷிரடிக்கு போகிறேனோ துவாரகமாயில் 4 ஆர்த்தி பார்க்குறதும் என்னுடைய வழக்கம். ஆனால் எப்போவுமே எனக்கு கடைசியாக தான் இடம் கிடைக்கிது, இத்தனைக்கும் இங்கேருந்து அங்கே போனதுக்கு அப்புறமே. ஆனால் அங்கேயே இருக்கிற ஷிரடி மக்கள் ஃபஸ்ட்டு வந்து இடம் பிடிச்சி உட்காந்துடுறாங்க அந்த ஆர்த்தி பாடலை கேட்குறதுக்கும் ரசிக்கிறதுக்கும். அவங்க ஆர்த்தி பாடலை பாடுற விதம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அவ்வளோ கைத்தட்டி ரசித்து புதுசாக இன்னைக்கு தான் அந்த துவாரகமாயில் உட்கார்ற மாதிரி ஒரு உணர்வோடு பாபாவை பார்த்து அந்த ஆர்த்தியை பாடுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மிஸ் பண்ணாமல் அந்த ஆர்த்தி பாடலை பார்க்குறதுக்கு அங்கே வராங்க. அவங்க வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, குழந்தைகளோட இரவு ஆர்த்திக்கு ஷேஜ் ஆர்த்திக்கு பார்த்தீங்கன்னா சாய்ராம் அவ்வளோ கூட்டமாக குடும்பமாக உட்காந்து துவாரகமாயில் அந்த ஆர்த்தி பாடலை பாடி ரசிக்கிறாங்க. கைத்தட்டி அவ்வளோ ரசித்து பாடுறாங்க. அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த ஷிரடி மக்கள். ஏனால் அவங்களுக்கு தெரிந்திருக்கு அந்த ஆர்த்தியோடைய மகிமைகள்.
எதுவுமே நீங்கள் செய்யலினாலும் பரவாயில்ல, பாபாவுடைய நாமம் சொல்லினாலும் பரவாயில்ல, பாபாவுடைய அஷ்டோத்திர நாமாவளி படிக்கலினாலும் பரவாயில்ல, இல்லை சாய் சச்சரிதம் படிக்க டைம் இல்லைனாலும் பரவாயில்ல சாய்ராம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஆர்த்தியாவது பாபாக்கு சமர்ப்பணம் பண்ணி பாருங்களேன். தொடர்ந்து இதை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக பாபா உங்களுடைய எல்லா கோரிக்கைகளும் நிறைவேற்றுவார். பல சாய் பக்தர்களுக்கு பாபா இந்த ஆர்த்தி மூலியமாக அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயங்களை பண்ணியிருக்கார். இதை நான் கண்கூட பார்த்துருக்கேன், எனக்குமே நடந்திருக்கு. பல சாய் பக்தர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சாய்ராம். அப்படி இருக்கிற இந்த ஆர்த்தியுடைய மகிமைகளை நம்மளுடைய சேனலில் எதுக்கு ஒரு 2 minutes வீடியோவாக இந்த ஆர்த்தி பாடலை நான் கொடுக்குறேன் அப்படின்னால், இந்த ஆர்த்தி பாடலை நான் கொடுக்கும் போது தான் எனக்கு தெரியுது எவ்வளோ பேர் பாபாவை ரசிக்கிறீங்க அப்படின்னு. ஏனால் இந்த 2 minutes கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் பாபாக்கு ஐ லவ் யூ சொல்கிறீங்க, ஐ மிஸ் யூ சொல்கிறீங்க, பாபா ஷேஜ ஆர்த்தி அப்போல்லாம் குட் நைட் சொல்கிறீங்க, பாபாவை அவ்வளோ ரசிக்கிறீங்க அப்படின்றது எனக்கு இந்த ஆர்த்தி மூலியமாக தெரியுது. இந்த ஆர்த்தியை சாய் பக்தர்கள் வேலை செய்கிற காரணத்தினால கேட்க முடியாத சாய் பக்தர்கள், பாட முடியாத சாய் பக்தர்கள் ஒரு 2 minutes ஆவது இந்த ஆர்த்தியை கேட்கணும். பாபாவுடைய அழகான அந்த ஆடைகள் ஒரு வாட்டியும் 4 வேளையும் ஷிரடியில் பாபாக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றி பாபாவை வந்து அழகாக ரெடி பண்ணி பாபா வந்து இந்த ஆர்த்தியோடைய புகைப்படங்கள் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்களும் பார்க்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அந்த ஆர்த்தியோடைய முக்கியத்துவங்கள் உங்களுக்கு தெரியணும். அந்த ஆர்த்தியை நீங்களும் பாட ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை அட்லீஸ்ட் பாட முடியலினாலும் கேட்கவாவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்மளுடைய உதி சேனலில் இந்த 4 வேளையும் நான் ஆர்த்தியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சாய்ராம். இந்த ஆர்த்தியை நான் சாதாரணமாக உங்களுக்கு நான் கொடுக்கல. நான் எப்போல்லாம் ஆர்த்தியை பாடி முடிக்கிறேனோ நான் பாபாவுக்கு இந்த 4 வேளை ஆர்த்தியை சமர்ப்பணம் பண்ணிட்டு தான் நம்ம சேனலில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சில டைம் பார்த்தீங்கன்னா காலை ஆர்த்தி கூட 10 மணிக்கெல்லாம் கொடுத்துருக்கேன். ஈவினிங் ஆர்த்தி பார்த்தீங்கன்னா இல்லை வந்துட்டு ஒரு 7-8:30 மணிக்கெல்லாம் கூட ஈவினிங் ஆர்த்தி நான் போட்டிருக்கேன். ஏன்னால் நான் எப்போ முடிக்கிறேனோ அப்போ தான் நான் கொடுப்பேன் சாய்ராம். சில டைம் ஷேஜ் ஆர்த்தி கொடுக்காம கூட இருந்திருக்கேன். ஏன்னா நான் பாடியிருக்க மாட்டேன், நான் கொடுத்துருக்க மாட்டேன். நான் பாடினால் மட்டுமே அந்த ஆர்த்தி பாடல்களை பாபாவுக்கு நான் சமர்ப்பணம் பண்ணால் மட்டுமே அந்த ஆர்த்தியை நம்ம சேனலில் போடுறது என்னுடைய வழக்கம். ஏனால் பாபாவுக்கு சாதாரணமாக ஒரு விஷயம் கிடையாது அந்த ஆர்த்தி. அந்த ஆர்த்தி பாடல் பாடி பல பேருக்கு திருமண பாக்கியம் கிடைச்சிருக்கு, பல பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு, பல பேரோட வியாதிகள் நிவர்த்தி ஆயிருக்கு, பல பேருடைய இந்த மனசில் ஒரு கஷ்டம் இருக்கும் சாய்ராம். நிறைய பேருக்கு மன உளைச்சல் இருக்கும், ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவ் தாட்ஸ் அடிக்கடி வரும். அப்படிப்பட்ட பக்தர்கள் எல்லாம் நான் சொல்கிறேன், இந்த ஆர்த்தி பாடல்களை ஒரு 20 minutes பாட முடியலனாலும் கண்ணை மூடிட்டு அப்படி கேட்டு பாருங்களேன். நம்மளுக்குள்ளே இருக்கிற அனைத்து ஒரு இவில் தாட்ஸ், எல்லா நெகட்டிவ் வைப்ரேஷனும் அப்படியே போகிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். தொடர்ந்து இதை பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சாய்ராம், நான் பாபா முன்னாடி போய் ஆர்த்தி தான் பாடுவேன். எவ்வளோ துக்கமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் சரி, பாபாவுக்கு நான் ஆர்த்தியை தான் நான் சமர்ப்பணம் பண்ணுவேன் சாய்ராம். இந்த ஆர்த்தி மூலியமாக பாபா பலவிதமான அற்புதங்களை பாபா எனக்கு கொடுத்துருக்கார். நான் இன்னைக்கு எந்த கோவிலுக்கு போனாலும் என் கூட வந்த என்னோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நான் தயவு செஞ்சு உன் கூட ஆர்த்திக்கு மட்டும் கோவிலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னால் நிறைய பேர் என்னை வைத்தியநாத சாய்பாபா கோவில் தான், நான் ராமபுரத்தில் இருக்கிறதா நான் எப்போவுமே போவேன். அங்கே இருக்கிற ஆளுங்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும் நான் ஆர்த்தியை எப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமாக பாபாவுக்கு சமர்ப்பணம் பண்ணுவேன் அப்படின்னு. ஏனால் இது சொல்லிட்டு பண்ணுற விஷயம்லாம் இல்லை சாய்ராம். இது வந்து ஒரு காமெடியான விஷயம்லாம் கிடையாது. என்னை வீட்டில் வந்துட்டு ஏன் இப்படியெல்லாம் பாடுற, ரொம்ப எல்லாரும் பார்க்குறாங்க, எனக்கு வந்து உன் கூட வரத்துக்கே வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் ஆர்த்தி பாடும்போது பாபாவுக்கு கோவில்களில் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது நான் ஒரு வாய்ப்பையும் நான் தவற விட மாட்டேன் சாய்ராம். ஏனால் பாபா முன்னாடி உட்காந்து நம்ம ஆர்த்தி பாடுறத பாபா பார்த்துட்டே இருக்கார். அப்படி இருக்கும்போது அந்த ஆர்த்தியை ஆத்மார்த்தமாக பாபாவை பார்த்து கண்களை மூட மாட்டேன், நான் பாபாவை பார்க்கணும். ஆனால் பாபாவை பார்த்து ரசித்து அந்த ஆர்த்தியை நான் என்னென்னமோ ஆக்ஷன்லாம் கூட பண்ணி பாடுவேன் சாய்ராம். அது என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்படி நான் என்னையே மறந்து நான் அந்த ஆர்த்தி பாடலை கத்தி பாட ஆரம்பிச்சிடுவேன். நானும் ஒரு வாட்டியும் எல்லோரும் பார்க்குறாங்க, கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்லாம் நினைப்பேன். ஆனால் என்னால் முடியாது சாய்ராம். அந்த ஆர்த்திக்கு மட்டும் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்படி நான் பழகிட்டேன். ஏனால் அது ஒரு உணர்வுன்னு தான் சொல்ல முடியும். பாபா முன்னாடி உட்கார்ந்து ஆர்த்தி பாடுறது ஒரு பாக்கியம் தான் சொல்ல முடியும்.
தயவு செய்து எல்லா சாய் பக்தர்கள்கிட்டயும் கேட்குற, ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஆர்த்தியாவது பாபாக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க. இந்த ஆர்த்தியை ஒருத்தர் சமர்ப்பணம் பண்ணி பாபா ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து கோமா ஸ்டேஜ்லேருந்து அவருடைய உயிரையே பாபா மீட்டு கொடுத்துருக்கார். அப்படிப்பட்ட பலவிதமான அற்புதங்களை பண்ணியிருக்கார் பாபா இந்த ஆர்த்தி மூலியமாக. இந்த ஆர்த்தியை ஒரு சாய் பக்தர்களும் பாபாக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க. பாபா முன்னாடி உட்கார்ந்து ஆத்மார்த்தமாக பாடுங்க, கேளுங்க. பாபா கிட்ட உங்க கோரிக்கையை வைங்க. நம்மளுடைய பாபா நம்மளெல்லாம் நிச்சயம் கைவிட மாட்டார். எல்லார் கோரிக்கைகளும் ஏற்று எல்லா சாய் பக்தர்களுடைய வாழ்வில் கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். கண்டிப்பாக பாபா செய்வார். நம்பிக்கையோட இந்த ஆர்த்தியை பாடுங்க. இனிமே எல்லார் வீட்லேயும் இந்த ஆர்த்தி ஒலிக்கணும் அப்படின்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் சாய்ராம். உங்களுடைய ஆதரவும் அன்பும் எப்பொழுதும் நம்ம உதி சேனலுக்கு இருக்கணும் அப்படின்னு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.